ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோவருண். இன்னைக்கு நாம் திருவிளையாடல் புராணத்திலே பார்க்க இருப்பது 42வது படலம், இறைவன் திருமுகம் கொடுத்த படலம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலே பானபத்திரர் என்ற ஒரு பாடகர் மீனாட்சி அம்மன் கோயிலிலே சொக்கநாதர் ஆலயத்தில் சன்னதியிலே இறைவனை பற்றி பாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். காலையில் எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ கோவிலில் போய் நின்று இறைவனுக்கு முன்னாடி நின்று பாடிக்கிட்டே இருப்பார். கோவில் அடைக்கிற வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பார். கோவிலே கதி என்று இருந்தால் குடும்பத்தை யார் பார்ப்பது? பணம் வேணும்ல, குடும்பம் நடத்தணும்னா அரிசி பருப்பு வாங்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், அதற்கு பணத்தேவை வேண்டும். இவர் கோவிலே கதி என்று கிடந்தால் வீட்டை யார் பார்க்கறது? இவருடைய மனைவியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. இறை தொண்டு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சிவ ஆலயத்தில் நின்று, சிவனின் சன்னதியில் நின்று பாடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ வறுமை வாட்டுகிறது. இறைவன் சொக்கநாதர் பார்க்கிறார். நமது பக்தனுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உதவி செய்தே ஆக வேண்டும். நமது சன்னதியிலே நின்று பாடிக்கிட்டே இருக்கான், அவனுடைய குடும்பமும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினச்சி இங்கே அரசனின் கருவூலத்திலிருந்து பொன் பொருட்களை எடுத்து வந்து இவர் கண்மூடி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் முன்னாடி வச்சுட்டு போயிடுவார். இவர் பாடி முடித்து பார்த்த உடனே பொன் பொருள் எல்லாமே இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் ஊரில் கொண்டு காசாக்கி அரிசி பருப்பை விற்று அரிசி பருப்பை வாங்கி இவர் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். சிவாச்சாரியார்களுக்கும் ஒரு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சமயம் மதுரையை ஆண்ட அரசன் பார்க்கிறான், என்னடா இது, நமது கருவூலத்திலே பொன்பொருள், காசு, பணம், வெள்ளி ஜாமான், தங்க ஜாமான் எல்லாமே காணாமல் போய் கொண்டிருக்கிறது, குறைந்துக்கிட்டே இருக்கு. இதற்கு யார் எடுக்கிறார்கள் அப்படின்னு காவலாளியை போட்டுறான். அப்போ இங்கே இறைவன் இனிமேல் நம்ம போய் கருவூலத்தில் எடுத்தால் பாண்டிய மன்னனுக்கு சினம் வந்துவிடும் என்று இதை கொடுப்பதை நிறுத்திக் கொள்கிறார். அப்போ நாட்கள் ஓடுகிறது. இந்த பானபத்திரிடம் இருந்த பொன்பொருள் எல்லாமே மீண்டும் கரைந்து போய்விடுகிறது. மீண்டும் வறுமை நிலைக்கே வாடுகிறார். அப்போ திரும்பவும் பானபத்திரின் மனைவி கோயிலுக்கு போய் இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறார், என்ன சாமி, எங்களுக்கு மீண்டும் வறுமை வாடுகிறது, என்ன செய்வது அப்படின்னு. அப்போ கோவிலிலே ஒரு அசரி வாக்கு ஒன்று கேட்கிறது, நீ போய் வீட்டுக்கு போமா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு. சரின்னு அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே இறைவன் சொக்கநாதர் சோழ மன்னனின் கனவுல போய் சொல்கிறார், ஒரு ஓலையை எழுதுகிறார். அதாவது திருமுகம் என்று பெயர் அதற்கு. திருமுகம் என்றால் ஓலை. உன்னை தேடி பாண்டிய நாட்டிலிருந்து பானபத்திரன் அப்படிங்கிற ஒரு புலவன் வருவான், அவனுக்கு நீ வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுறான். இங்கே சோழ மன்னனும் காலையில் விடிந்தது எழுந்து உட்கார்றான். சரி, இறைவனை நானே ஆச்சே, தலைமேற்கொண்டு செய்ய வேண்டும்னு தனது அமைச்சர் சகாக்களை கூட்டுகிறான். பாண்டிய நாட்டிலிருந்து ஒரு புலவர் ஒருவர் வருவார். அவரை தன்னிடம் அழைத்து வருமாறு கோருகிறான். அதே சமயத்தில் இங்கே பானபத்திரின் மனைவியின் கனவிலேயும் போய், அம்மா, உனது கணவரை உடனடியாக சோழ நாட்டிற்கு போகச் சொல். அங்கே சோழ மன்னன் உனது கணவருக்கு நிறைய பொன் பொருள்களை கொடுப்பான், அதை கொண்டு நீங்கள் மீண்டும் வளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே பானபத்திரின் மனைவி பானபத்திரர்கிட்ட காலையில் எழுந்திரிச்ச உடனே, ஐயா, நீங்கள் உடனே சோழ நாட்டிற்கு செல்லுங்கள், அங்கே சோழ மன்னன்
உங்களுக்கு தகுந்த வரவேற்பை கொடுத்து பரிசுகளை கொடுப்பான், அதை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி என்று பானபத்திரரும் பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு நடைப்பயணமாக கிளம்புகிறார். அப்போ இந்த கார் வசதி, ஏரோப்ளேன் வசதி இதெல்லாம் கிடையாது. நடைப்பயணம் அல்லது மாட்டு வண்டி இதுதான் இருக்கும். பெரிய பெரிய அரசர்கள் யானை, குதிரை மேலே போவாங்க. இவர் ஒரு சாதாரண கோவிலில் பாடக்கூடிய பாடகர் தானே. நடந்தே சோழ நாட்டிற்கு செல்கிறார். அந்த சோழ நாட்டை சென்றடைந்தவுடன் சிவன் கோயில் தென்படுகிறது ஒரு கண்களுக்கு. உடனே கோயிலுக்குள்ளே போயிடுறார். கோயிலுக்குள்ளே போய் சிவனை பற்றி பாடிக்கிட்டே இருக்கிறார். இங்கே சோழ மன்னனும் தனது வீரர்களை அனுப்பி, நம்ம நாட்டில் ஏதேனும் புதிதாக ஒருவர் வந்திருக்கிறாரா, அவர் பாடகராக இருந்தால் உடனே என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே காவலர்களும் சோழ நாட்டில் உள்ள அனைத்து கோவில் நகரங்களுக்கு புறம் தேடுறாங்க. ஒரு கோவிலில் பானபத்திரர் இறைவனிடம் முன்னாடி நின்று, சிவனுக்கு முன்னாடி நின்று பாடிக்கிட்டே இருக்கிறார். பாடி முடித்த உடனே வீரர்கள் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன? அதற்கு பானபத்திரர், நான் பாண்டிய நாட்டில் மதுரையிலிருந்து வருகிறேன், எனது பெயர் பானபத்திரர் அப்படிங்கிறார். உடனே வீரர்கள், அரசர் உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு அரசர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அரசர்கிட்ட போன உடனே நலமெல்லாம் விசாரிக்கிறாங்க. முதல்ல அமைச்சரும் ராஜாவும் பானபத்திரரும். இந்த குசலம் விசாரித்த பின் அவருக்கு விருந்து பரிமாறப்படுகிறது. விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாடைகள், பணங்கள், நகைகள், பொற்குவியல்களை கொடுத்து யானை மீது ஏற்றி நீங்கள் மதுரைக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு எப்போவெல்லாம் பண தேவை உண்டோ, பொருள் தேவை ஏற்படுகிறதோ, ஒரு ஓலை மட்டும் இல்லை சொல்லி அனுப்புங்கள், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சோழ மன்னன் இந்த பானபத்திரரை வழி அனுப்புகிறார். அவரும் யானை மீது பொற்குவியலோடு நாணயங்கள், பொற்காசுகள், அவர் கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு தனது சொந்த நாடான பாண்டிய நாட்டிற்கு மதுரைக்கு வந்து சேர்கிறார். மீண்டும் வளமான வாழ்க்கையை வாழ்கிறார். சிவாச்சாரியார்களுக்கு அன்னதானம் கொடுத்து உதவுகிறார். இறைவன் சோழ மன்னனின் கனவிலே திருமுகத்தை எழுதி கொடுத்து அவருக்கு பானபத்திரருக்கு உதவி செய்ததால் இறைவன் திருமுகம் காட்டிய படலம் அப்படிங்கிற படலமாக திருவிளையாடல் புராணத்திலே 42வது படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 42வது படலம் திருமுகம் காட்டிய படலம். திருமுகம் என்றால் ஓலைச்சுவடியிலே எழுதி காண்பிப்பது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இதுவரையில் பெல் ஐக்கானை அமுக்கலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.